ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் தேவன் அருளப் போகிறதான வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீ தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி உம்மோடு கூட இணையும்படியாய் இடைப்படும்படியாய் உம்முடைய பிறப்பின் நன்னாளை நாங்கள் கொண்டாடும்படியாய் எங்களை இப்பூவுலகிலே இந்நாள் வரைக்கும் வைத்திருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. பரலோகத்தின் தேவனே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஐயா. நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிப்புமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அநேகர் அறியப்பட்டதான ஒரு வேத வசனமாய் காணப்படுகிறது. காரணம், சிறு வயது முதற்கொண்டே ஞாயிறு வேதசாட பாளையிலே நாம் இதை என்ன பண்ணிருக்கிறோம்? மனப்பாடமாய் படித்து வைத்ததான ஒரு திருவசனமாய் இந்த வசனம் காணப்படுகிறது. ஆகவே குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த வேத வசனம் ஒரு பரிசுத்தமான வசனமாய் காணப்படுகிறது. அனைவரும் அறிந்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. இதை குறித்து அநேக நாள் அநேகர் தியானிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கோணங்களிலே, பல விதங்களிலே, எப்படியெல்லாம் இந்த வசனத்தை குறித்து தியானம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் அதிகமாய் தியானித்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இதிலிருந்து எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இங்கே ஏசாயாவின் நிமித்தமாய் தீர்க்க தரிசனமாய் எப்படி சொல்லப்படுகிறது?
பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. சற்று நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் உரைக்கப்பட்டதான இத்திருவசனம் அவர் எப்படி உரைக்கிறார்? பிறந்தார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கல. இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் ஏசாயா என்ன சொல்லுகிறார்? பிறந்தார் என்று சொல்லுகிறார். ஆக்சுவலா என்ன சொல்லி இருக்கணும்? பிறக்க போகிறார். இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஏசாயா இங்கு சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏன் அவர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதே அவர் என்ன பண்ணிவிட்டாரு? நம் உள்ளத்திலே பிறந்து விட்டார். இந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார்? எப்பொழுது பிறந்தார்? அவர் ஆதி முதலாக இந்த பூமிக்கு வேண்டுமானால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் எப்பொழுது பிறந்தார் என்பதான குறித்ததான காரியமே என்ன பண்ணப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. மாறாக எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அவர் சதா காலங்களிலும் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் என்றால், அவரை எப்பொழுது யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? முதலாவது என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறாரா என்றால் அங்கு ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. எதற்காக இந்த கேள்விக்குறி வருகிறது? இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஏதோ ஒரு சடங்காச்சாரியமாய் கொண்டாடிவிட்டு ஒரு 10ஓட 11 எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுகிற விதமாய் இன்றைக்கு கொண்டாடிவிட்டு கடந்து போகிற மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று. இவர் சொல்லுகிற விதமாய் எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று யாரெல்லாம் சொல்ல முடியும்? யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஏன்? அவர் என் உள்ளத்தில் பிறந்திருப்பாரேயானால், அவர் நமக்குள் வாசம் செய்திருப்பாரேயானால், நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டிருப்போம்? தேவனுக்கு ஒப்பான ஒரு பிள்ளையாகத்தான் நாம் மாற்றப்பட்டிருப்போம். தேவனுக்கு ஒப்பாக ஒரு பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருப்போம். ஆனால்
இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்கள் போக்குவதற்காக பிறந்தார், அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிறது சொல்லுகிற நாம் அவருடைய சுபாவத்துக்குள்ளாய் நாம் ஒருபோதும் என்ன பண்ணவில்லை? பிரவேசிக்கவில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எவ்விதமாக மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே அளவுக்குண்டான விருப்பம் அவருடைய சாயலுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதானே இருக்க வேண்டும். அந்த மாற்றுதல் ஏன் நம்முடைய உள்ளங்களிலே வரவில்லை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதான ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து தங்கள் உள்ளத்தில் பிறந்திருப்பாரேயானால் அவருடைய குணாதிசயங்கள் நம்மிலே காணப்பட்டிருக்குமே அல்லவா? அவருடைய குணாதிசயங்கள் என்னவாய் காணப்படுகிறது? மிகவும் பிரதானமாகவும் முக்கியமாகவும் ஒன்று, அது என்ன? உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அவர் பிறந்ததுதான். இதுல என்னங்க ஆச்சரியம்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு. பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் பிறந்தார். அவர் ஒரு தேவகுமாரனா இந்த பூமியில பிறந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன ஆச்சரியம்? இதில் ஒரு தேவ ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஒரு தேவ ரகசியம் இதிலே அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதான ஒருவர் தன் ஸ்தானத்தை தாழ்த்தி, அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய உயர்வை விட்டு தன்னை கீழ்ப்படுத்தி அடுத்தவர்களிடத்திலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? விருப்பப்பட மாட்டார்கள். யாருமே விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்மள கூட நம்முடைய அந்த ஒரு 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 சதவீதத்தை தாழ்த்தி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணும் இல்லாதவன் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க? அறிமுகம் செய்து கொள்ள விருப்பப்பட மாட்டார்கள். இன்றைக்கு எல்லாருமே தங்களை எப்படி அறிமுகம் செய்து கொள்ளுகிறார்கள்? என் பெயர் இது, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாருமே தங்களை அறிமுகம் செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லது என் பெயர் இது, நான் இந்த பதவியில் வகிக்கிறேன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்பதை தங்கள் பதவியின் நிமித்தமாய் அறிமுகம் செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படி இருக்கிறதான சூழ்நிலையிலே மனிதனுக்கே இந்த நிலை இருக்கிறது என்றால், மனிதனை காட்டிலும் மேலானவராய் அவர் இருக்கிறபடியினாலே கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பாருங்க. விண்ணகத்தின் பெருமைகளை, விண்ணகத்தின் மகத்துவங்களை, விண்ணகத்தில் உள்ளதான காரியங்களை இந்த வேத வாக்கியம் எவ்விதமாக நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. சகலமும் அவராலே அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது என்று. எல்லாமே அவர்தான் உண்டாக்கினார், அவருக்காக உண்டாக்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது.
அவராலே அவருக்காகவே உண்டாக்கப்பட்டதான இந்த சகலத்திலே அவர் எப்படி குழந்தையாக பிறக்கிறார்? அவர் எப்படி குழந்தையாக பிறக்கிறார்? சத்திரத்திலே இடமில்லாதபடியினாலே கந்தை துணியில் சுற்றப்பட்டதான ஒரு குழந்தையாய் முன்னணையிலே கிடத்தி வைத்திருக்க காண்பீர்கள் என்று மெய்ப்பர்களுக்கு உரைத்தது போலவே அங்கே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாத ஒரு குழந்தையாய். அவர் யாருங்க? படைத்த சிருஷ்டி கர்த்தர் அவர். உண்டாக்கினதான சிருஷ்டி கர்த்தர் அவர். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்துக்கே உரித்தானவர் அவர். வசனம் சொல்லுகிறது பரலோகத்துல எப்படி இருக்கிறாங்களாம்? 300 முக்கோடி தேவர்களும் சேர்ந்து எந்நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன பண்றாங்களாம்? ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். யாரை குறித்து? யாரை குறித்து? தேவனை குறித்து 300 முக்கோடி தேவர்களும் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு கூட்ட ஜனமும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறதான அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறதே, இந்த ஆர்ப்பாட்டத்தை எல்லாவற்றையும் விட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய உயர்ந்த அந்த நிலையை விட்டு அவர் எப்படி இங்க பிறக்கிறாரு? ஒண்ணுமே இல்லாதவராய், ஒன்றுமே இல்லாதவராய் இந்த பூமியிலே அவர் பிறக்கிறார். தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அவர் ஏழைக்கு ரூபம் எடுத்து ஒரு ஏழையின் குழந்தையாக பிறந்தார் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார்? விண்ணகத்தின் அந்த நிலையை விட்டு மண்ணகத்தின் தன்னை தாழ்த்தினபடினாலே, தன் நிலையை தாழ்த்தினபடியினால் தான் அவர் தாழ்த்தினார் என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மகிமை உள்ள தேவன், ஒரு பராக்கிரமம் நிறைந்த தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்ததான அந்த தேவன் தன் நிலையை என்ன பண்றாரு? தாழ்த்துகிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும்படியாக, எப்படி? இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே என்ன பண்ணாரு? பிறந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்கிறது? இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்குது? இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார் சொல்வதில் மாத்திரம்தான் நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால், அவர் உங்கள் உள்ளத்தில் உண்மையாக பிறந்திருப்பாரானால் உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும்.
எதற்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும்? தன் நிலையை மேம்படுத்திக் கொள்ள கூடாதபடிக்கு. எப்படி தன் நிலையிலிருந்து தன்னை அவர் தாழ்த்தி நமக்காக இந்த பூமியில் பிறந்தாரோ, அதே போல என் நிலையை நான் மேன்மைப்படுத்திக் கொள்வதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் நிலையை என்னை தாழ்த்திக் கொள்வதனால் நான் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக உயர்த்தப்படுகிறேன் என்கிறதான எண்ணம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். எதில் தன்னை தாழ்த்துகிறவன்? இந்த பூவுலகில் நான் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் என்கிறதான எண்ணம் இன்னைக்கு அநேகரிடத்திலே இருக்கிறது. எல்லாரிடத்திலயும் இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய பதவி எப்படிப்பட்டது தெரியுமா? நான் என்ன தொழில் செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய ஒரு நாளின் வருமானம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மாதத்தின் வருமானம் எவ்வளவு தெரியுமா? நான் எவ்வளவு ஆஸ்தியுள்ளவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா 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 என்று நாம் கேட்கிறோமே. இந்த தெரியுமா கேளாதபடிக்கு, இந்த தெரியுமா என்கிறதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நம்மை தாழ்த்தினோமானால், எப்படி தாழ்த்தினோமானால், அனைவரிடத்திலேயும் அன்பு செலுத்திக் கொண்டு எல்லாரும் சமம் என்கிறதான நிலைக்கு நம்முடைய மனம் எப்பொழுது மாற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் நம்மை தாழ்த்தி இருக்கிறோம் என்கிறதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த வசனத்தின் வெளிப்பாடு அங்கே என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுகிறது. சும்மா அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு தன்னை தாழ்த்துகிறவன் இவனும் உயர்த்தப்படுவான், ஆண்டவரே நானும் சமூகத்துக்கு முன்பதா என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டு பேர் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறார்கள். ஒருத்தன் எப்படி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே நான் இவங்களுக்கு இதை கொடுத்தேன், இவங்க இந்த தேவையோட காணப்பட்டாங்க, அவங்களுக்கு நான் இந்த உதவி செஞ்சேன். ஒருத்தன் வீடு இல்லாம இருந்தா அவனுக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன். ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாம இருந்தா நான் அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்தேன். இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். இதனுடைய பிரதிபலனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ என்ன பண்ண, என்ன ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருவன் ஜெபிக்கிறான். அதே நேரத்திலே இன்னொருவனும் ஜெபிக்கிறான். அவன் எப்படி ஜெபம் பண்றான்? வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், அண்ணாந்து பார்க்காம, வானத்துக்கும் தன் கண்களை பார்க்காமல் தலை குனிந்தவனாய் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்கிறான். அவன் எப்படி கேட்கிறான்? அவன் சகலவற்றிலையும் தேறினவன் தான். ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறவங்க தான். ஆனால் ஒருவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேருமே தேவனை அறிந்தவர்கள் தான். நம்முடைய பாஷையில சொன்னா ரெண்டு பேருமே கிறிஸ்டியன் தான்.
ரெண்டு பேருமே கிறிஸ்டியன் தான். ஆனால் ஒருவனுடைய ஜெபம், ஒருவனுடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? தன்னை தேவனுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்திக் கொள்வதாய் காணப்படுகிறது. எல்லாரை காட்டிலும் இன்னைக்கு அதே நிலைதான் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனுடைய மனதிலேயும் காணப்படுகிறது. எல்லாரும் காட்டிலும் நான் பெஸ்டா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கிறிஸ்துமஸை நான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் ஆலயத்துக்கு போகும்பொழுது எப்படி நாம் நினைத்து கொண்டு போகிறோம்? எனக்கு எல்லாரும் போட்டு வர ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ் தான் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்ல ட்ரெஸ்ன்னு எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே போகிறோம். நீ போட்டிருக்க இந்த Dress சூப்பரா இருக்கு, எங்க எடுத்த என்று கேட்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு விருப்பப்படுகிறவர்களாய் நாம் ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறோம். நூற்றுக்கு 99% நபர்கள் இன்றைக்கு இப்படிதான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இங்கே வசனத்தில் சொல்லப்படுவது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்கிறதான அந்த வார்த்தையின் நிமித்தமா யாரும் இன்னைக்கு என்ன பண்றது இல்ல, ஆலயத்துக்கு போவது இல்லை. இந்த மனுஷன் ஜெபித்த விதமாய் தன்னை மேன்மைப்படுத்தி எல்லாரும் பார்க்கிலும் நான் என்ன பண்ணுவேன், உயர்ந்தவன் என்று தன்னை காண்பிக்கும் பொருட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு பழைய கொண்டாட்டத்தின் கிறிஸ்துவனுடைய பிறப்பாய் அல்லாமல் எனக்கு பாலகன் பிறந்தார் என்று நாம் கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி? அந்த மனிதனைப் போல தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று அவன் என்ன பண்ணான்? அந்த ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடினான். இப்படிப்பட்டதான மன்றாடுதல் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான விண்ணப்பங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதின் அர்த்தமாய் காணப்படுகிறது. அதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதின் அர்த்தமாய் காணப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த ஒரு லைன் சொல்லுது பாருங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வாக்கியத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இரண்டாவது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்றால், இப்ப இந்த பொருள் இருக்குன்னா இதுக்கு யாருக்கு சொந்தமான பொருள்? இது திருச்சபைக்கு சொந்தமான பொருள். இது இந்த திருச்சபைக்கு சொந்தமான பொருள் நான் ஒருவரிடத்திலே கொடுக்கிறேன் என்றால் அது என்ன பண்ணப்பட்டது? அவருக்கு என்று கொடுக்கப்பட்டதாக அர்த்தம். புரிகிறதா உங்களுக்கு? இது திருச்சபைக்கு உரியதான
பொருள். இந்த பொருள் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த பொருள் திருச்சபைக்குரியதாய் அல்லாமல் யாருக்குரியதாய் மாறி போகிறது? கொடுக்கப்படுகிறதான நபருக்குரியதாய் மாறி போகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயத்துக்காய் அல்ல, ஒருவர் கொடுத்ததினால் தான் நாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன பண்ணப்படுவான்? நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பான் என்று. அவர் ஒரே பேரான குமாரனை, ஒரே ஒரு பையன் தான் இருக்கு அவருக்கு. அந்த ஒரு பையனை என்ன பண்றாரு? யாருக்காக கொடுத்தாரு? உனக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுப்பது நாம கொடுக்கிறதான அந்த கொடுத்தல் கிடையாது. ஏன் நாம கொடுக்கிறது இன்னைக்கு எப்படி கொடுக்கிறோம்? அநேகர் அறிந்து கொள்ளும்படியா எப்படி கொடுக்கிறோம்? எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாதான் நம்ம என்ன பண்றோம்? எதை கொடுத்தாலும் இன்னைக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு அது ஒரு ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. எதை கொடுத்தாலும் ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணோம்? நான் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தேன், இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் கொடுத்தது அவர் எப்படி கொடுத்தார்? நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய ஒரே குமாரனை, தனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளைதான், அந்த ஒரு பிள்ளையே அவர் என்ன பண்ணாரு? எனக்காக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நான் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த உணர்வு காணப்படவில்லை யாரிடத்திலேயும். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திருச்சபைக்குரியதான இந்த பொருள் ஒரு நபரிடத்திலே கொடுக்கப்படும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நபர் இந்த பொருளை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும்? சொல்லுங்களேன், எப்படி பயன்படுத்தணும் அந்த பொருளை? திருச்சபையிலே எவ்விதமாக பயன்படுத்தினார்களோ அந்த விதத்திலேயே அந்த நபரும் என்ன பண்ணணும்? இந்த பொருளை பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் கூட அதனுடைய தரம் குறையாமல் இந்த பொருளை என்ன பண்ணோம்? பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் வசனம் இங்கே சொல்லப்பட்ட விதமாய் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை, மகிமை பொருந்தினதான குமாரனை, வல்லமை பொருந்தினதான குமாரனை, சகலவற்றுக்கும் உரிமையான குமாரனை எப்படி கொடுத்தாரோ அதே விதமாக நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக நாம் பெற்றிருக்கிறோம். இல்லை என்று சொல்லவில்லை, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவனாய் வந்திருக்கிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு தேவனிடத்திலே எப்படி இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டீர்களோ அதே மகத்துவத்தில் இன்றைக்கு நாம் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு துளி அளவு கூட குறையாமல் அவருடைய மேன்மையும் மகத்துவங்களும்
அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதா நம்மிடத்திலே? ஏதோ சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா யார்கிட்டனா மேன்மைப்படுத்துவது மட்டும், இதெல்லாம் கடவுளால தாங்க முடிஞ்சது, அந்த நேரத்துல மட்டும்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பிரதிபலிப்பது இல்லை. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்ததான தேவன் எவ்வளவு மகத்துவம் மிக்கவரை, ஒரே ஒரு குமாரனை எவ்வளவு மேன்மையாக நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அவரை பெற்றுக்கொண்டதான நாமும் அதே அளவு மேன்மையிலே தானே வைத்திருக்க வேண்டும். ஏன் அந்த மேன்மையில் வைத்திருப்பதற்கு நாம் இன்றைக்கு மறந்து போனோம்? ஏன் மறந்து போனோம்? நம்ம காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்தின் சாராம்சம், அந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் பெற்றுக்கொண்ட நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டேன் என்று மாத்திரம் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோமே, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட நாம் நீதிக்கு உட்பட்டவர்களாய்த்தானே இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். பாவத்தின் ரட்சிப்பை நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறோமே, அந்த பாவத்தை மறந்து நீதிக்கு உட்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு பதிலாக மீண்டும் மீண்டுமாய் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்து கொண்டு மீதி நேரத்தில் என்ன பண்றோம்? நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரிடத்திலே? அந்த தெய்வ குழந்தை இடத்திலே, அந்த தெய்வ குமாரன் இடத்திலே. காரணம் என்ன? அவர் எனக்காக தன் சிலுவையின் ரத்தத்தை சிந்தினார் என்று. கல்வாரி சிலுவையிலே எனக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அவரிடத்தில் சென்று பாவ மன்னிப்பை நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திருச்சபையின் பொருளை அந்த நபரிடத்துல கொடுத்துட்டு அந்த நம்பர் அதை வாங்கி தேவைப்படுற நேரத்துல வாசித்துட்டு தேவையில்லாத நேரத்துல இதை உடைச்சி ஓரமா வச்சுட்டு மீண்டுமா அதை எடுத்து சரி செய்து மீண்டுமாய் அதை வாசித்து விட்டு மீண்டுமாய் அதை உடைத்து விட்டு அவர் ஓரம் வைத்துக் கொண்டே இருப்பாரே. ஆனால் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேணுன்ற நேரத்துல எடுத்து வாசித்துட்டு வாசிச்சு முடிச்சுட்டு இதை உடைச்சி ஓரமா வச்சுட்டு மறுபடியும் அவருக்கு தேவைப்படுற நேரத்துல எடுத்து அந்த உடைத்த பொருளை சரி செய்து மீண்டுமாய் அதை வாசித்து விட்டு மீண்டுமாய் வாசித்து முடிந்த பிறகு இதை உடைத்து ஓரமாய் வைத்திருப்பாரே. ஆனால் அந்த பொருளின் மேன்மையை அவர் என்ன பண்ணல? தெரியவில்லை. இந்த பொருளின் மகத்துவம் அவருக்கு என்ன பண்ணவில்லை? தெரியவில்லை. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொருளின் அருமை அவருக்கு என்ன பண்ணவில்லை? தெரியவில்லை. இன்றைக்கு நாம் கூட அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொடுக்கப்பட்டதான அந்த குமாரனை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டதின் நிமித்தமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என் பாவங்களை எல்லாவற்றையும் நான் விட்டுவிடுகிறேன், நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு விருப்பப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உள்ளே நாம் வருகிறோம். வந்து நாம் ஒப்பு கொடுத்தது போலவே வாழ்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? தேவைக்கு மட்டும் அவரை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத நேரத்திலே பாவம் செய்யும் பொழுது அவரை உடைத்து கொண்டிருக்கிறோம்.
நமக்கு தேவைப்படுற நேரத்துல மட்டும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே அல்லேலூயா சோத்ரம். ஆவியில நிறையறதுன்னா, அந்நிய பாஷை பேசுறதுன்னு தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும். பிரயோஜனம் என்ன? ஒன்றுமே கிடையாது. தேவைப்படுகிற நேரத்துக்கு மாத்திரம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, அதாவது இந்த பொருளை சரி செய்து, இந்த பொருள் தேவைப்படுற நேரத்துல ரிப்பேர் பண்ணி அதை வாசிக்கிறோம். சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பை அறிக்கை செய்து, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்றோம்? பரிசுத்தமாகிறோம். மறுபடியும் சபையை விட்டு வெளியே போனோம்னு என்ன பண்றோம்? பழைய பாவத்தையே செய்து விடுறோம், உடைக்கிறோம். தேவைப்படுற நேரத்துல மட்டும் வாசிக்கிறது, தேவையில்லாத நேரத்துல உடைச்சி போடுறது. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த தெய்வ குழந்தை, அது மகத்துவமான தெய்வ குழந்தை, அது பராக்கிரமம் நிறைந்த தெய்வ குழந்தை. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் விலையேற பெற்றதான ஒரு தெய்வ குழந்தை. இந்த தெய்வ குழந்தையை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொண்ட நாம் தேவைக்கு மாத்திரம் அவரை பயன்படுத்திக் கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்? அவரை கிடத்துவதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலை, கிடத்துவதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலையாய் காணப்படுகிறது. அந்த குழந்தையை கந்தை துணியில் சுட்டப்பட்டு முன்னணையிலே கிடத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே மேல பார்க்க போனோம்னா, அந்த குழந்தை பிறந்ததை குறித்து யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் அதை கண்டு என்ன பண்றாங்க? அந்த தெய்வ குழந்தையை பார்க்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை பிறந்ததை வந்து பார்த்து, அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், அழகா இருக்கு. ஆ 17 படிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள்.
மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சன்னமே, இந்த மெய்ப்பர்கள் பார்த்தது மாத்திரமல்லாமல் அதை கண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு சொல்றாங்க, பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், பிரசித்தம் பண்றாங்க. சொன்னதின் நிமித்தமாய் கேட்டவர்கள் யாவருமே என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா அது, இப்படிப்பட்டதான ஒரு குழந்தை பிறந்திருக்குதான்ட்டு. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் மறைவாக்கப்பட்டிருக்கிறது. மெய்ப்பர்கள் மாத்திரம்தான் அங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த குழந்தையை பார்த்தார். கேள்விப்பட்ட யாரும் வரல, வந்ததாக இங்க வேதமோ குறிப்பிடப்படவில்லை. யார் மட்டும்தான் குழந்தையை வந்து பார்த்தது, மெய்ப்பர்கள் மாத்திரம்தான் குழந்தையை வந்து பார்த்தார்கள். கேள்விப்பட்ட யாருமே வந்து என்ன பண்ணல, குழந்தைய பார்க்கவில்லை. இன்றைக்கு நம்மில் கூட இதே நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டவர்கள் தேவ குழந்தை பிறந்திருக்கிறது, தேவதூதன் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னான் என்று கேள்விப்பட்டார்கள் மெய்ப்பர்கள் நிமித்தமாய். ஆனா போயிட்டு என்ன பண்ணல, பார்க்கல. இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறோம், கேள்விப்படுறோம். எதை கேள்விப்படுறோம், எதை கேள்விப்படுகிறோம்? வேதத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அவர்கள் சொல்லின போது இதை எல்லாவற்றையும் நாம் வாசிக்கிறவர்களாய் கேள்விப்படுகிறோம். இதை கேள்விப்பட்டும் நாம் என்ன பண்றதில்ல, போய் பார்க்கிறதுக்கு முன்வர இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜனங்களாகிய நாம் இந்த வேதத்தை தியானிப்பதின் நிமித்தமாய் தேவன் செய்ததான அத்தனை அற்புத அடையாளங்களையும் நாம் கேள்விப்படுகிறோம். கேள்விப்படுகிறதான நமக்கு ஒரு நாள் கூட, ஒரு பொழுதும் கூட அவரை பார்க்க வேண்டும் என்கிறதான எண்ணம் கூட நமக்கு என்ன பண்ண விடவில்லை, தோன்றவில்லை. எப்பவுமே தோணல. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அவர்கள் விருப்பப்பட்டபடியினாலே குழந்தையை வந்து கண்டார்கள். மோசேவுக்கும் அறிவிக்கப்பட்டது, அவன் விரும்பினபடியினாலே, அவன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் என்ன பண்ணாரு, தரிசனமானார், அவன் கண்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்மில் இருக்கிறதான அத்தனை பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு மோசேவினிடத்தில் இருந்ததான அந்த விருப்பம் இருக்கிறது, மெய்ப்பர்கள் இருந்ததான அந்த விருப்பம் இருக்கிறது. அவர்கள் விருப்பப்பட்டார்கள், பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்களும் அந்த இயேசுவை விரும்பினீர்கள் என்றால் உங்களால் பார்க்க முடியும். ஆனா நாம தான் யாருமே பார்க்க விரும்ப இல்லை. இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறதுக்கு
விருப்பம் இல்லை நமக்கு தான். நமக்கு எதுதான் விருப்பம்? என்னை நான் உயர்ந்தவனாய் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பம். இந்த ஜனங்களுக்கு கூட அந்த விருப்பம் இருந்ததுனால தான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு கூட அவர்கள் என்ன பண்ணல, அங்க போயிட்டு பார்க்கல. இன்னும் இதை கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, அவங்க எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் குழந்தைய அங்க கடத்தி இருக்கிறாங்க, எங்க வச்சிருக்காங்க? வசனம் சொல்லுது, சத்திரத்திலே இடமில்லாதபடியினாலே முன்னணியிலே கிடத்தினார்கள். சத்திரத்துல என்ன இல்ல? சத்திரத்துல என்ன இல்ல? இடம் இல்ல. அப்ப யாரெல்லாம் இருந்திருக்கிறது? அந்த சத்திரம் கூட்டத்தினால் நிரம்பி வழிந்திருக்கிறது. சத்திரம் எப்படி இருந்திருக்குது? கூட்டமா இருந்திருக்குது. அந்த கூட்டமா இருந்த சத்திரத்துல யாருமே வந்து பார்க்கல இந்த குழந்தைய. ஒருவேளை யாராவது பார்த்திருப்பார்களே, ஆனால் வேதம் இங்கு திட்டமாய் குறிப்பிடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திலே அவ்வளவு குழந்தை இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்கு. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா அவருக்கு பார்க்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்ல? விருப்பம் இல்ல, மனம் இல்லை. உனக்கு அவரை காண வேண்டும் என்று மனம் இருக்குமே, ஆனால் நீ அவரை என்ன பண்ணுவ? கண்டடைவாய். தான் சொல்லுது, என்ன தேடினா கண்டடைவாய். ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பதாய் அவர் நம்மை தேடி வந்தார். அவரை காண வேண்டுமானால் நீ அவரை தேடி போக வேண்டும். மேய்ப்பர்களுக்கு வந்த அந்த குழந்தையை பார்க்கணும்ட்டு அவசியமே கிடையாது. காரணம் என்ன? ஏன் அவசியம் இல்ல? அந்த குழந்தைக்கும் அந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவங்க வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஏன் வந்து பார்த்தாங்க? ஏதோ ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்குதுன்ட்டு ஏதோ ஒரு தேவதூதன் வந்து சொன்னா அது உண்மையா பொய்யா என்று அவர்கள் ஆராயும் பொருட்டாக என்ன பண்ணாங்க? போயிட்டு பார்த்தார்கள். தெய்வ குழந்தையை கண்டார்கள். அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த தெய்வ குழந்தையின் திருமுகத்தை காண வேண்டுமானால் முதலாவது நம் இருதயத்திலே விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு சாட்சி மோசேவே சாட்சி. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏம்பா என்னுடைய மகத்துவத்தின் நிமித்தமாய் ஒருவனும் என்னை கண்டதில்லை, கண்டால் அவன் நிலைத்திருக்க மாட்டார், உயிரோடு இருக்க முடியாது. ஆனா மோசே கேட்கிறான். அப்படி சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே, நான் எப்படியாவது உம்மை பார்த்தே ஆகணும். இப்ப தேவன் பார்க்கிறாரு, இவன் ஆசைப்பட்டான் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று என்ன பண்றாரு? மோசேவிடத்துல சொல்றாரு, மோசே அந்த கண்மலையில போயிட்டு உட்காரு, நான் வரேன், என்னுடைய பின்புலத்தில் என்ன பண்ண பார். அவன் விருப்பப்பட்டதை தேவனாகி கர்த்தர் நிறைவேற்றினார். காணக்கூடாத நிலையில் இருந்தும் அதை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்மால் காண முடியாத நிலை இருக்குமே, ஆனாலும் கூட நீ விருப்பப்பட்டால் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பெற்றுக்கொண்ட நாம் அதை சரியான விதத்திலே பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த குமாரனை சரியாய் நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத நேரத்திலே அந்த இருதயத்தை உடைப்போமானால்
அதில் ஒரு பயனும் இல்லை. அதில் ஒரு பயனும் கிடையாது. ஏன்? உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் அந்த பொருளின் மகத்துவத்தை நாம் என்ன பண்ணல, அறியவில்லை. அது எப்படிப்பட்டதான விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை நம்ம என்ன பண்ணல, அறிந்து கொள்வதற்கு முற்படவில்லை என்றுதான் அர்த்தம். இது எத்தனை ஒரு வேதனை இருக்கக்கூடிய காரியம், எவ்வளவு ஒரு வேதனை இருக்கக்கூடிய காரியம். ஒரு பிரபலமான நபர், உலகத்தை உண்டாக்கின பிரபலமான நபர் நம்மிடத்துல வந்திருக்கிறார் என்றால் அந்த பிரபலமான நபரை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், நாம் எப்படி அவரை கனப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் 10வது 11 கொண்டாடிட்டு கடந்து போய் விடுகிறோம். கிறிஸ்துக்கள் அருமையான தெய்வனுடைய சனமே, இதுவரைக்கும் நாம் எத்தனையோ கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி இருப்போம். அப்படிப்பட்டதான பிறப்பாய் அல்லாமல் இந்த கிறிஸ்துமஸ், இந்த கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விசேஷமான பிறப்பாய் காணப்படும்படியாய் அவர் எதற்காய் கொடுக்கப்பட்டாரோ அந்த கொடுக்கப்பட்டதின் மகத்துவமும் அந்த கொடுக்கப்பட்டதின் மேன்மையும் நாம் அறிந்து நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? சர்வலோகத்தின் ராஜாவை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி, தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று கொடுக்கப்பட்டதான உம்மை இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை நான் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பாவியாய் வாழ்ந்து விட்டேன் ஐயா. உம்முடைய மகத்துவத்தின் மேன்மைகளை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு, நான் அதை பயன்படுத்தாதபடிக்கு, தேவைக்கென்று மாத்திரம் உம்மை நான் பயன்படுத்திக் கொண்டு தேவையில்லாத நேரத்திலே எத்தனையோ நாட்கள் உம் இருதயத்தை நான் உடைத்திருக்கிறேன் ஆண்டவர். இந்த கிறிஸ்துவின் பிறப்பாகிய உம்முடைய பிறப்பின் நன்னாளிலே உம்முடைய உண்மையான பிறப்பின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நோக்கத்தை அறிந்து கொண்டவர்களாய் இனி வரும் காலங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை காண்கிற நாளாய் நாங்கள் எங்களை தகப்பனை ஆயத்தப்படுத்துவோம் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீர் துறப்பீராக தகப்பன். வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிறதான வசனத்தின் நிமித்தமாக மேய்ப்பர்கள் தேடி வந்த பொழுது உம்மை கண்டடைந்தார்களே, அதே போல நாங்கள் உம்மை அதிகாலை வேளையிலே தேடுகிறவர்களாய் உம்மை கண்டடையத்தக்கதான தேடுதல் எங்களுக்குள் காணப்பட கிருபை அருளச் செய்வீராக. எங்களை பலப்படுத்துங்க, கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.